Welcome to your science class. Today you are going to learn a new lesson, force. What's your lesson name? Yes, force. In our daily life we are doing so many actions such as pushing, pulling, twisting and turning. நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளோட தினசரி வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம். புஷ்ஷிங், ஒரு பொருளை தள்ளுறது, புல்லிங், இழுக்கிறது, ட்விஸ்டிங் அண்ட் டர்னிங், திருப்புதல் மூலமாக நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். By doing these actions, we move or change the shape of an object. ஸோ இப்படி நம்ம புஷ் பண்ணுறது மூலமாகவோ, புல் பண்ணுறது மூலமாகவோ, இல்லை ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் பண்ணுறதுமாகவோ நம்ம ஒரு பொருளை நகர்த்த முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த பொருளோட அளவை இல்லை அதோட வடிவத்தை மாற்றுறதுனாலும் கூட நம்மளால் மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் பிளேயிங் ஃபுட்பால், யூ வாண்ட் டு கிக் த பால் டு மூவ், தட் இஸ் புஷ்ஷிங் ஆக்ஷன். இப்போ நீங்கள் ஃபுட்பால் விளையாண்டுருக்கீங்கன்னா அந்த பாலை மூவ் பண்ணணுன்னா நம்ம காலால் அதை என்ன பண்ணணும்னா தள்ளணும், உதைப்பீங்க, அதுதான் அந்த பாலை தள்ளுறது. அப்போ தான் அந்த பால் என்ன ஆகுது, மூவ் ஆகுது இல்லையா? எஸ். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு மேக் எனி திங் பை யூஸிங் க்ளே மீன்ஸ் வி ஆர் சேஞ்சிங் த ஷேப் ஆஃப் தட் க்ளே. இப்போ க்ளே யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு பொருளை உருவாக்கணும்னா நம்ம அந்த க்ளேயோட ஷேப்பையே என்ன பண்ணுறோன்னா சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா? எஸ். Like this we are doing many simple movements in our life and we are going to study that now. Come, let's learn. Change in position of an object is called movement. அதாவது ஒரு பொருளோட நிலையை மாற்றக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். மிஸ் அப்போவே சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஃபுட்பால் நம்ம விளையாடும்போது அந்த பால் என்ன பொசிஷனில் இருக்குன்னா ரெஸ்ட், ஒரு நிலையாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை ஹிட் பண்ணோன்னையும் அந்த பொசிஷன் என்ன ஆயிரும்னா சேஞ்ச் ஆகி அது நகர ஆரம்பிச்சிடும். அதுதான் நம்ம மூமெண்ட்டுன்னு சொல்கிறோம். அந்த பால் ரெஸ்ட் பொசிஷன்லேருந்து மூவ் ஆகுது இல்லையா, மூமெண்ட்டில் இருக்குது, மோஷன். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு அது நகர்ந்துட்டுருக்கும் இல்லையா, அதை தான் மூமெண்ட். அண்ட் த ஆக்ஷன் இஸ் த மோஷன் விச் கிவ்ஸ் த ரெக்வயர்ட் ரிசல்ட். இப்போது அந்த பால் நகரணுன்றதுக்காக நான் ஹிட் பண்ணுறேன் இல்லையா, இப்போ ஹிட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வந்து ஆக்ஷன். இப்போ எனக்கு என்ன ரிசல்ட் வேணும்னா அந்த ரெஸ்ட்டில் இருக்க பாலை நான் மூவ் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், அந்த பாலை ஹிட் பண்ணுறேன். ஸோ ஆக்ஷன் இஸ் த மோஷன் விச் கிவ்ஸ் த ரெக்வயர்ட் ரிசல்ட். ஃபுட்பால் விளையாடுறோன்னா நமக்கு என்ன பண்ணணும், நம்ம அந்த கோலை ரீச் பண்ணணும். அதுக்காக நம்ம அந்த பாலை என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம்னா மூவ் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த பாலை மூவ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பாலை ஹிட் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த பால் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகாது. இட் மீன்ஸ் அதோட ரெஸ்ட் பொசிஷன்லேருந்து அது மோஷன் நகர ஆரம்பிக்கிறது தான் வந்து நம்ம மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மூமெண்ட்காக நம்ம பண்ணுறது தான் வந்து ஆக்ஷன். அதாவது ஹிட் பண்ணுவோம் இல்லையா அந்த பாலை, அதுதான் ஆக்ஷன். Are you understand? Once again I say, change in position of an object is called movement and action is the motion which gives the required result. Let's learn more about movement and action by these pictures. Children, look at this picture. The ball is at the ரெஸ்ட் பொசிஷன். அந்த பால் எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை, அது என்ன பண்ணுதுன்னா அப்படியே இருக்கு. தென் த மேன் ஹிட் த பால் வித் ஸ்டிக். இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்டிக்கை வச்சு அந்த பாலை தள்ளும்போது அந்த பால் என்ன ஆகுது, மூவ் ஆகுது. அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகுது இல்லையா, ரெஸ்ட்டில் வந்து அது என்ன ஆகுதுன்னா மோஷன். ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு அது மூமெண்ட்டில் இருக்குது. அந்த பால் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிறது தான் மூமெண்ட். அப்படியே அது போகிறதுக்காக அந்த ஸ்டிக் வச்சு ஹிட் பண்ணுறது தான் ஆக்ஷன். அண்ட் இன் த செகண்ட் பிக்சர் த பாய்ஸ் ஆர் ரைடிங் த பைசைக்கிள், isn't it? What moves in that picture? அந்த பிக்சர் நீங்கள் பார்க்கும்போது எது மூவ் ஆகுது, செகண்ட் பிக்சர் சைக்கிள்
So we are changing the position of the cycle. That means அது மூமெண்ட்டில் இருந்துகிட்ருக்கு இல்லையா. For that the boys are pedaling. பெடலிங் தான் அங்கே ஆக்ஷன். அவங்க அந்த பெடல் பண்ணுறது மூலமாக தான், பெடல் அழுத்துறது மூலமாக தான் அந்த சைக்கிள் மூவ் ஆகுது இல்லையா. ஸோ சைக்கிள் மூவ் ஆகிறது தான் வந்து மூமெண்ட். அண்ட் வி ஆர் பெடலிங். நம்ம பெடல் பண்ணுறது மூலமாக அந்த சைக்கிள் நகருது. ஸோ அந்த பெடலிங் தான் வந்து ஆக்ஷன். Have you understand, kids? Yes. Next is about motion. இயக்கம். When an object or a thing moves from one place to another, it is said to be in motion. அதாவது ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றது தான் நம்ம மோஷன், இயக்கம் அப்படின்னு சொல்கிறோம். There you can see in that picture that pendulum is moved from one place to another. So that is in motion. நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த பெண்டுலம் என்ன ஆகுதுன்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு அசைஞ்சிக்கிட்டே இருக்கா. ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னர் போகுதா. எஸ். ஸோ அதுதான் மோஷன். ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அனதர் ஒன் எக்ஸாம்பிள் இஸ் த கோகனட் ஃபாலிங் ஃப்ரம் த ட்ரீ. இப்போது ஒரு தென்னை மரத்தில் வந்து ஒரு தேங்காய் கீழே விழுகுதுன்னா அந்த மரத்துலேருந்து அது அந்த தரையை ரீச் பண்ணுறது வரைக்கும், அந்த தரையில் கீழே விழுகிற வரைக்கும் அந்த கோகனட் என்ன இருக்குன்னா மோஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். அது ஒரு இயக்கம், ஒரு மூமெண்ட்டில் இருந்துகிட்ருக்குன்னு அர்த்தம். ஸோ வாட் இஸ் மோஷன்? When an object or a thing moves from one place to another, it is said to be in motion. ஒரு பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றது தான் நம்ம மோஷன் சொல்கிறோம். நம்மளே ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு மூவ் ஆகிறோம் அப்படின்னா அந்த ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம் ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம மோஷனில் இருக்கோம்னு அர்த்தம். அந்த பிளேஸை ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம வாக் பண்ணிகிட்ருப்போம் இல்லையா, அந்த வாக்கிங் தான் மோஷன். Are you understand? Yes. Now tell me, what is motion? When an object or a thing moves from one place to another, it is said to be in motion. Now we are going to study about force. Force தமிழில் விசை அப்படின்னு சொல்லுவாங்க. Force is a push or a pull on an object which make it move, changes its shape or stops it from moving. அதாவது ஒரு பொருளோட இடத்தை மாற்றவோ அல்லது நகர்ந்துட்டு இருக்கக்கூடிய பொருளை நிறுத்துறதுக்கோ அப்படி இல்லைன்னா அந்த பொருளோட உருவத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய தள்ளும் அல்லது இழுக்கும் செயல் தான் விசைன்னு சொல்கிறோம். தள்ளுறதுனா புஷ் பண்ணுறது, புல்லிங் அப்படின்னா இழுக்கிறது. ஸோ நம்ம புஷ் பண்ணுறது மூலமாகவோ புல் பண்ணுறது மூலமாகவோ ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது. அப்படி இல்லை நகர்ந்துட்டுருக்க பொருள் ஸ்டாப் ஆகுது அப்படின்னா அதுதான் வந்து ஃபோர்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொருளோட வடிவத்தை மாற்றுறோம் அப்படின்னாலும் மாற்றுறதுக்கு அந்த புஷ்ஷோ இல்லை நம்ம புல் பண்ணுறது மூலமாகவோ அதோட ஷேப் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதுவும் ஃபோர்ஸ், விசை தான். Force involves an interaction between two or more objects. அப்படி இருக்க அந்த ஃபோர்ஸ் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருட்களையும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. There you can see in that picture below. The children are playing football. ஸோ அங்கே இருக்க குழந்தைங்க எல்லாரும் கால்பந்து விளையாண்டுருக்காங்களா, ஃபுட்பால் விளையாண்டுருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாலை ஒரு டைரக்ஷனில் மூவ் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு பாய் வந்து என்ன பண்ணுவான், அதை ஹிட் பண்ணி இன்னொரு டைரக்ஷனுக்கு மூவ் பண்ணி அதை நகர்த்திட்டு போவாங்க. ஸோ அந்த இடத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் மூலமாக ஃபோர்ஸ் என்ன ஆகுதுன்னா அங்கே ஆக்ட் ஆகுது இல்லையா. 2-3 பேர் சேர்ந்து அந்த பாலுக்கு என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா ஃபோர்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க, அதை நகர வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா நகர்ந்துட்டுருக்க பாலை ஸ்டாப் பண்ணுவாங்க. That is, force involves an interaction between two or more objects.
and the force can lift or drop an object. In the third picture, the boy is drawing water from the well. So he want to lift that bucket with water. இல்லையா? அங்கே நீங்கள் பார்க்குற அந்த தேர்ட் பிக்சரில் அந்த பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா கிணறுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு இருக்கான் இல்லையா? ஸோ அப்படி எடுக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணணும்னா அந்த வாட்டரோட உள்ளே இருக்க பக்கெட்டை அவன் வெளியே லிஃப்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு அவன் என்ன பண்ணணும், அந்த ரோப்பை புல் பண்ணணும், இந்த கயிறை அவன் இழுக்கணும். இழுத்தாதான் உள்ளேருந்து அந்த பக்கெட் என்ன ஆகுனா லிஃப்ட் ஆகி மேலே வரும். ஸோ ஃபோர்ஸ் வந்து வேறு என்ன பண்ண முடியும்னா ஒரு பொருள் லிஃப்ட் மேலே கொண்டு வரும் அண்ட் கேன் ட்ராப் அன் ஆப்ஜெக்ட். அண்ட் வித்தவுட் ஃபோர்ஸ் வி கேனாட் மூவ் எனிதிங், எனி ஆப்ஜெக்ட். ஃபோர்ஸ் இல்லாமல் நம்மளால் எந்த ஒரு பொருளையுமே நகர்த்த முடியாது. புஷ் பண்ணுறதோ புல் பண்ணாமையோ நம்மளால் என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு பொருளையும் நகர்த்த முடியாது. ஸோ once again tell me what is force? Force is a push or a pull on an object which makes it move, changes its shape or stops it from moving. As I push the car moves in the direction I push it. If I only push the car with a little force, it will move slowly. Can you see the car pulling the dinosaur? A pull moves something towards or with the source of motion. So the dinosaur is moving with the car. I wonder what would happen if I pull this door. Look, it opened. Can you guess what is going to happen if I push the gate? That's right, it's shut. Have you ever used a control? You have? That means you have pushed the buttons. Push, push. I wonder what force I can use to make this ball move. A push? Okay. Wow! Let's give it a bigger push this time. You ready? Steady? Push! Have you ever tied your shoelaces? Watch as I pull my laces tight. Can you see the fish swimming? They are pushing their tails side to side to swim around. Push your tail, fishy, push your tail. What is force? Force is a push or pull upon an object. You will imagine a stationary object on the ground and someone pushing it or pulling it. Yes, when force is applied, the stationary object will move. But just this does not explain the concept of force entirely. Force. Force is a push or a pull on an object which make it move, changes its shape or stops a moving object. Force involves an interaction between two or more objects. Force can lift or drop an object. Without force, we can't move any object. Pull. Look and say, what kind of actions do the pictures say? Here, all the action says pull. When a force moves an object towards another object, it's called pull. Push. Look and say, what kind of actions do the pictures say? Here, all the pictures show pushing action. When a force moves an object away from another object, it's called push. Students, look at the picture and say, what kind of actions do the pictures show? So, அந்த பிக்சர்ஸை நல்லா கவனித்து அதில் என்ன மாதிரியான செயல்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லணும். Yes, you are correct. Here, all the pictures show pushing action. There one boy was pushing the palm cart. அந்த பனைமர வண்டியை அந்த பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான், தள்ளிட்டு இருக்கான். And the woman is trying to push the wheelchair. அந்த உமன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த வீல் சேரை புஷ் பண்ணிட்டு இருக்காங்க, தள்ளிட்டு இருக்காங்க.
and the man is pushing the car to move. ஸோ அங்கே இருக்க அந்த மனுஷன் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, in the third picture he is trying to move the car by pushing. ஸோ அந்த காரை தள்ளுறது மூலமாக அவங்க அதை மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இல்லையா? எஸ். ஸோ ஆல் த பிக்சர்ஸ் ஆர் pushing actions. Come, let's learn more about push. When a force is applied in the direction of an object, it is called push. ஒரு பொருள் இருக்க அதே திசையிலேயே அந்த பொருளை நகர்த்துறோம் அப்படின்னா அதுக்கான ஃபோர்ஸ் அது மேலே செயல்படுது அப்படின்னா அதுதான் புஷ். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் என்ன டைரக்ஷனில் மூவ் ஆகிட்ருக்கோ, ஒரு பொருள் என்ன டைரக்ஷனில் மூவ் ஆகிட்ருக்கோ அதே டைரக்ஷனில் அந்த ஃபோர்ஸ் அது மேலே ஒர்க் ஆச்சுன்னா அதுதான் புஷ். தேர் யூ கேன் see that boy is moving that cart. அந்த கார்ட் அந்த வண்டி என்ன திசையில் மூவ் ஆகிட்ருக்கோ அதே திசையில் தான் அந்த பையன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னா அந்த வண்டியை தள்ளிட்டு போயிட்டுருக்கான் இல்லையா? இந்த மாதிரி ஒரு பொருள் நகரக்கூடிய திசையிலேயே அதில் விசை செயல்பட்டுச்சுன்னா அதுதான் புஷ், தள்ளுதல். அந்த ஆக்ஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா புஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ now tell me what is called push. When a force is applied in the direction of an object is called push. And here all the pictures shows pulling action, isn't it? நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்க படத்தில் என்ன மாதிரியான செயல் நடக்குதுன்னா இழுத்தல். That the people is pulling their luggages. அங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்க படத்தில் அந்த பீப்புள் என்ன பண்ணுறாங்க, அவங்க லக்கேஜஸ் எல்லாம் புல் பண்ணிகிட்ருக்காங்க, இழுத்துட்ருக்காங்க. And that boys are trying to pull that box. இந்த பசங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா அந்த பாக்ஸை, அந்த உட்டன் பாக்ஸை இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா? எஸ். Come, let's learn about the action pull. Pull. When a force is applied in the direction opposite to the direction of an object, it is called pull. அதாவது ஒரு பொருள் நகரக்கூடிய திசைக்கு ஆப்போசிட்டாக அதோட ஃபோர்ஸ் அப்ளை ஆச்சுன்னா அதுதான் புல். புஷ்னா என்ன பார்த்தோம், ஒரு ஆப்ஜெக்ட் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகிட்ருக்கோ அதே டைரக்ஷனில் அந்த ஃபோர்ஸும் அப்ளை ஆச்சுன்னா அதுதான் வந்து புஷ்னு பார்த்தோம். அப்படியே அதோட டைரக்ஷன்லேயே நம்ம தள்ளிக்கிட்டே போகிறது. புல்னால் என்ன பண்ணுவோம்னா அந்த ஆப்ஜெக்ட் இருக்க டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், இழுப்போம். அதை அந்த செயல் தான் இழுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். When a force is applied in the direction opposite to the direction of an object, it is called pull. புரிஞ்சுதா? புஷ்னா அந்த ஆப்ஜெக்ட் இருக்க டைரக்ஷனில் அப்படியே நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து அதை நகர்த்துறோம் அப்படின்னா அதுதான் புஷ். புல் அப்படின்னா இழுத்தல் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் இருக்க டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் நம்ம அதை நகர்த்திட்டு இருக்கோம் அப்படின்னா அதுதான் வந்து புல். Now we are going to do the book exercise that is in page number 95. So all of you take your book and take page number 95. உங்கள் புக்கில் எல்லோரும் பேஜ் நம்பர் 95 எடுத்துக்கோங்க. There is one box with the sentence, put a tick mark for the pictures of motion. ஸோ நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம பார்த்துட்ருக்க பிக்சர்ஸில் எதெல்லாம் மோஷன் அதாவது மூமெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிற அந்த பிக்சர்ஸ்க்கு மட்டும் நம்மளை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. டிக் பண்ணலாமா? கம். In the first picture, the man is pulling the cart. இந்த மனுஷன் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வண்டியை இழுக்கிறாங்க இல்லையா? அது கண்டிப்பாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துச்சுன்னா அது மோஷனில் இருக்குது அப்படின்னு. ஸோ தேர் யூ வாண்ட் டு புட் tick in the first picture. Below the first picture, put the tick. And the second picture shows the table and chair. They are stable. அது எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாமல் அப்படியே இருக்கு. So we no need to put anything. In the third picture, the horse is moving. The horse is pulling that cart. இந்த குதிரை அந்த வண்டியை இழுத்துட்டு போகுது இல்லையா?
ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும்ல, that also in motion. So in that you have to put tick below the third picture. Third pictureக்கு கீழேயும் என்ன பண்ணணும், நம்ம tick பண்ணணும். And the fourth picture shows that one boy is sleeping. So there is no movement. தூங்கும்போது நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகருவோமா? இல்லை. So there we no need to put any tick. And the fifth picture, the boy is hitting the ball. இப்போ அந்த பால் என்ன ஆகும், மேலேருந்து கீழே வரும். So the ball is in motion. So there you want to put the tick. டிக் பண்ணிட்டீங்களா? எந்தெந்த பிக்சர்ஸ்க்கு பண்ணியிருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் பிக்சர், தேர்ட் பிக்சர் and then the fifth picture. And the next exercise, that also in page number 95, classify the following push or pull. So there is one tabular column, we want to fill that with the words push or pull. The first one is riding the bicycle. So bicycle ride பண்ணும்போது நம்ம என்ன ஆக்ஷன் யூஸ் பண்ணுவோம்? push or pull. சைக்கிளை தள்ளுவோமா இல்லை இழுப்போமா? Yes, the first one is push. P-U-S-I, push. And the second one is moving the table towards you. ஒரு டேபிள் இருக்குன்னா அதை உங்களை நோக்கி நகர்த்துறது, நீங்கள் இருக்க டைரக்ஷனில் நகர்த்துறது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டேபிளை புல் பண்ணுவோம் இல்லையா? எஸ். ஸோ in that second you have to write pull. P-U-L-L, pull. And the third one, tracking the chair. ட்ராக்னாலே இழுக்கிறது. ஸோ சேரை இழுக்கிறோம் பண்ணுறோம் அப்படின்னா that is also the pulling action. So there you want to write pull. P-U-L-L, pull. And the fourth one, moving a car to start. காரை ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, அப்போ என்ன ஆக்ஷன் நடக்கும்? we want to push that. accelerator push பண்ணுவோம் இல்லையா? yes. So there you want to write P-U-S-H, push. The fourth one, moving a car to start. In that box you want to write push. Opening the window, that is pull. நம்ம விண்டோவை என்ன பண்ணுவோம், இழுப்போம். இழுத்து தான் அதை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஓப்பனிங் த விண்டோ, there you want to write pull. P-U-L-L, pull. Stretching the rubber band. ரப்பர் பேண்டை இழுக்கிறது. ஸோ இழுத்தல் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் என்னது, புல். P-U-L-L, pull. இந்த சிக்ஸ்த் ஒன் ஆல்சோ pull. P-U-L-L. Removing the shoelaces. உங்கள் ஷூவோட லேசஸ் ரிமூவ் பண்ணுவீங்கல்ல, அப்போ என்ன பண்ணுவீங்க? you are pulling that. அந்த ஷூ லேசஸை இழுக்கிறது மூலமாக அது என்ன ஆகும், ரிமூவ் ஆகும். ஸோ there also you want to write P-U-L-L, pull. Students, this is your assignment. Look the pictures carefully and write whether the actions are push or pull. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த பிக்சர்ஸில் இருக்க பிக்சர்ஸ் என்ன மாதிரியான செயலை டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. அது புஷ்ஷா இல்லை புல்லிங் ஆக்ஷனான்னு சொல்லிட்டு எழுதுங்க. Thank you, students. We will meet in the next class.